அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 11ஆம் இடத்து கிரகங்கள். 11ஆம் இடத்துல நவ கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா 11ஆம் இடங்கிறது வந்து உபஜயஸ்தானம். பாவிகள் வந்து உட்கார்றதுக்கு வந்து ஏற்ற இடம். நம்ம லக்னத்தோட அவயோகர்கள் இயற்கை சுபர்களாக இருந்தா கூட லக்னத்தோட அவயோகர்கள் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்லது. குறிப்பா 6, 8ஆம் அதிபதிகள் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல பலன்களா சொல்லப்பட்டிருக்கு. இதுல நிறைய விதிவிலக்கு இருக்குது. அந்த 11ஆம் இடம் வந்து நட்பு ஸ்தானமா இருந்தா கூடுதல் சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான். இப்போ 11ஆம் இடத்துல பகை பெற்று அமர்றதோட நட்பு ஸ்தானங்கள் அமர்றது வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறத வந்து இதுக்கான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ வந்து 11ஆம் இடத்துல நவ கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வரிசையா சூரியன்ல இருந்து நம்ம கேது வரைக்கும் வரிசையா பார்க்க போறோம். மறு திருமணத்தை வந்து இந்த 11ஆம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கும் போது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டா கூட அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் அதுக்கப்புறம் எந்த காலத்துல நம்மளுடைய பருவத்தில் அந்த தசாபுத்திகள் வரணும்ல அதெல்லாம் வச்சு வந்து நம்ம பலன் வந்து மாறுபடும். இப்போ நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து சூரியனோட கட்டம் வரப்போகுதுங்க. சூரியன் வந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய மீன லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய மகர லக்னத்துக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கட்டம் வந்து வரப்போகுது. மீன லக்னத்துக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது சனியுடைய வீட்டில் எரிச்சல் மனநிலைமையில தான் இருப்பார். இருந்தாலும் 6க்கு 6ல் மறைஞ்ச ஒரு 11ல் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையிலையும் சனி எந்த மாதிரி இருக்காரு, உச்சமா இருக்கிறாரா இல்ல இன்னொரு வீட்டில் ஆட்சியா இருக்கிறாரா, சுபத்துவமா இருக்கிறாரா, அங்க சூரியனே வந்து சுபத்துவமா இருக்காரா, இதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அவர் பகை வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காரு. நான் முதலியே சொன்னேன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் பகையா நட்பா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். இது ஒரு கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான். இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு 6ல் மறைகிறது நல்லது. அதே நேரத்தில் சூரியன் வந்து ஒரு சுபத்துவமா இருந்தாருன்னா நல்ல பலன்கள் செய்யும். சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால எரிச்சல் மனநிலைமையில தான் இருப்பாரு. சுபத்துவம் கட்டாயம் அடைந்து ஆகணும். அந்த வீடு கொடுத்த சனி வந்து துலாத்துல உச்சமா இருந்தா பல நல்ல பலன்களை வந்து அவர் அனுபவிக்க முடியும். அப்படியே வந்து நீங்க மகர லக்னத்துக்கு வந்து 8ஆம் அதிபதியா வருவாரு. அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது நட்பு வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு. செவ்வாயுடைய நட்பு வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு. செவ்வாயுடைய ஸ்தான வலுவை வச்சும் சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவத்தை வச்சும் இது வந்து ஒரு நல்ல இது. ஏன்னா நட்பு வீட்டில் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருல, அவர் வந்து இயற்கையிலேயே வந்து 50% பாவி. இந்த லக்னத்துக்கும் பாவியாக வரக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து கொடுத்து வச்சவங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்துல தான் இருப்பாரு. இருந்தாலும் பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து 2வது சந்திரன் வந்து போட சொல்றேன். சந்திரன் கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். இப்போ கும்ப லக்னத்துக்கு 6க்கு 6ல் மறைஞ்சு 11ஆம் இடமான இயற்கை சுபர் வீட்டில் குருவுடைய வீட்டில் நட்பு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறது நல்ல பலன்கள். பெரிய கெடுபலன்கள் வந்து கும்ப லக்னத்துக்கு வந்து அவர் கொடுத்துட மாட்டார். அதே நேரத்தில் அந்த 11ஆம் இடத்துல உள்ள சந்திரன் வந்து அள்ளி கொடுத்துருவாருன்னா கொடுக்க மாட்டார். கும்ப லக்னத்துக்கு வந்து சந்திரன் வந்து நல்லது செய்யற கிரகம் கிடையாது. இருந்தாலும் 6க்கு 6ல் மறைஞ்சு உபஜயஸ்தானத்துல நட்பு வீட்டில் இயற்கை சுபர் வீட்டில் அமர்ந்திருக்கிறது குருவுடைய ஸ்தான வலுவை பொறுத்தும் சந்திரனுடைய சுபத்துவத்தை பொறுத்தும் அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்தும் அமாவாசை சந்திரனா இருக்காரா பௌர்ணமி சந்திரனா இருக்கா அதையும் பொறுத்து வந்து லாபங்கள் வந்து கூட குறைவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அப்படியே வந்து 2வது தனுசு லக்னம் நண்பர் தான். அட்டமாதிபத்தியத்துக்கு வந்து அவர் வந்து கேந்திரத்துல தான் இருப்பார். பொதுவாக 6க்கு 6ல் மறைஞ்சாதான் 11 வரும். அது வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது நம்ம 11ல் இருக்கச்சுல அவர் கேந்திரமாக தான் வந்துகிட்டு இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ என்ன நடக்கும், அவர் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பாரு. சுக்கிரனுடைய வீட்டில் தான் உட்காந்துருப்பாரு. பொதுவாக சந்திரனுக்கு வந்து எந்த கிரகமுமே வந்து பகை கிடையாதுன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். சனியோடைய வீட்டில் இருந்தால் கூட அவர் வந்து பெரிய பகை உணர்வோடு அவர் இருக்க மாட்டார். சந்திரன் வந்து அனைத்துக்கும் சமமான ஒரு கிரகம் தான். 11ஆம் இடத்துல இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறது ஓகே தான். என்ன இருந்தாலும் குருவுடைய வீட்டில் இருக்கிற அளவுக்கு வலு கிடையாது. சுக்கிரன் வந்து ஒரு உச்சமாக இருக்கிறதுனாலையோ ஆட்சியாக இருக்கிறதுனாலையோ சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவத்தின் அளவுகளை பொறுத்தும் நண்பராக இருக்கிறதுனாலையும் தனுசு லக்னத்துக்கு வந்து பெரிய கெடுதல்களை 11ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துட மாட்டார். இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அப்படியே வந்து செவ்வாய்க்கு வந்துடலாம். சூரியனும் சந்திரனும் வந்து ஒரு ஆதிபத்திய கிரகங்கள். செவ்வாய் இனிமேல் வர்ற கிரகங்கள்லாம் வந்து இரு ஆதிபத்திய கிரகங்கள்ல அப்ப 4 கட்டம் வரும். 6ஆம் அதிபதியா 2 பேத்துக்கும் 8ஆம் அதிபதியா 2 பேத்துக்கும் வருவாங்க. எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செவ்வாய் 6ஆம் அதிபதியா வந்து அவருடைய லக்னமான விருச்சிக லக்னத்துக்கே வருவார். 6க்கு 6ல் அவர் மறைஞ்சு உட்கார்ந்திருந்தாலும் 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இருந்தாலும் இது நல்ல பலனா இல்லைங்க. இது வந்து அங்க பகை வீட்டில் வந்து அவர் உட்கார்ந்துருப்பாரு. புதனுடைய வலுவை பொறுத்து புதன் உச்சமாகவோ இல்லை இன்னொரு வீட்டில் அதாவது மிதுன வீட்டில் ஆட்சியாகவோ புதன் வந்து லக்னத்தில் திக்பலமாகவோ இருந்து இந்த பரிவர்த்தனை அமைப்பெல்லாம் வரும்ல இதை பொறுத்தும் செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த சுபத்துவத்தையும் பொறுத்து தான் வந்து பலன் மாறுபடும். ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பொதுவான நல்ல பலன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 6க்கு 6ல் மறைஞ்சிட்டாங்களா அப்போ லக்ன பலன்களை தான் வந்து அவர் அதிகமாக செய்ய போறாரு. அதே நேரத்தில் கூடுதல் நன்மை அடையணும்னா செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும், வீடு கொடுத்தோன்னு வலுவோட இருக்கணும், பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படியே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் அதிபதியா வரவே கூடாத
மிதுன லக்னத்துக்கு அவர் வந்து அந்த தசை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த 6க்கு 6ல மறைஞ்சு அவர் ஆட்சிங்கிற வலுவில் தான் இருப்பார். அப்போ 6ஆம் அதிபதி வந்து வலுவுடன் இருப்பது தவறுதான். இருந்தாலும் 6க்கு 6ல மறைஞ்சு 11ல இருக்கிறாரு. சுபத்துவமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி ஆட்சி அடைகிறாருல. 11ஆம் இடத்து பலன்களை செஞ்சாலும் 6ஆம் இடத்து பலன்களையும் அவர் வந்து ஸ்தான வலுவோட செய்ய பார்ப்பார். அதனால இங்க வந்து சுபத்துவம் கண்டிப்பா அடைஞ்சு ஆகணும். அவர் ஆட்சியா மட்டும் இருந்தாருன்னா 11ஆம் இடத்து நல்ல பலன்களை செய்யற மாதிரி 6ஆம் இடத்து கெடு பலன்களையும் அவர் கண்டிப்பா செய்வாருங்க. அடுத்து 8ஆம் அதிபதியா அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர் நீச்சம் அப்படிங்கிற வலுவில் வந்து உட்கார்ந்துருப்பாரு. 11ஆம் இடத்துல நீச்சமாகி உட்கார்ந்துருக்கிறது ஓரளவு நல்லது தான். ஏன்னா 8ஆம் ஆதிபத்தியத்தை அவர் வந்து போர்ஸாக செய்ய முடியாதனாலும் அங்கே ஆயுள் பங்கமும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதில் வந்து செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த நீச்ச பங்க அமைப்புகளை பொறுத்தும் செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவத்தை பொறுத்தும் வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரா ஸ்தான வலுவோட இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து மாறுபடும். ஆயுள் வந்துட்டீங்கன்னா லக்னாதிபதி வலு 8ஆம் வீடு 8ஆம் அதிபதியோடைய வலு ஆயுள் காரகனோட சனியோட வலுவையும் பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் வந்து மாறுபடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு அவரே வந்து 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான். அவர் வந்து 11ஆம் இடத்துல வந்து சனியுடைய வீட்டில் உட்காரும் போது அப்படி ஒன்றும் பெருசாக வந்து நெகட்டிவ் கிடையாது. இருந்தாலும் சனியுடைய வீடு தான் ஒரு சுபத்துவம் அடைஞ்சாருன்னா நல்லது. அந்த இடத்துல அவர் வந்து ஸ்தான வலுவோடலாம் இருக்க மாட்டார். ஒரு சுபத்துவம் வந்து ஒரு விதிவிலக்கு. சனி வந்து ஸ்தான வலுவோட வீடு கொடுத்த சனி ஸ்தான வலுவோட இருக்கிறதும் செவ்வாயே நேரடியாக சுபத்துவமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலன்கள். என்ன இருந்தாலும் லக்னாதிபதிங்கிற முறையில் வந்து பெரிய கெடுதல்கள் இருக்காது. அடுத்து புதனும் பார்த்தீங்கன்னா 4 லக்னங்களுக்கு வந்து நெகட்டிவ் பிளானட்டாக வருவார். 2 லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் 2 லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சனியுடைய லக்னமான மகர லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதி ஆவார். 6ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சா கூட அவருக்கு பிடிக்காத விருச்சிக வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பார் பகைப்பற்று. இது நல்ல பலனா அப்படின்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடையாது தாங்க. முதலே சொன்ன மாதிரி நட்பு நிலைமையில இருந்தால் தான் நல்ல பலன்கள். இது வந்து சுமாரான பலன்கள். 6க்கு 6ல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாருல ஒரு சுமாரான பலன்கள். இதில் செவ்வாயுடைய ஸ்தான வலுவை பொறுத்தும் புதனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவத்தை பொறுத்தும் வந்து அளவுகள் மாறுபடும். புதன் வந்து எப்பவுமே வந்து சுக்கிரனை நெருங்கியே இருக்கக்கூடிய கிரகங்கிறதுனால சுக்கிரனோட இணைவு கிடைச்சதுன்னா சிறப்பான பலன்களாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதி வருவார். 6க்கு 6ல மறைஞ்சு கும்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது நட்பு வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இது வந்து ஓரளவு நல்ல பலன்கள் தாங்க. அடுத்து கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வருவார். நண்பர் தான் சனி. இருந்தாலும் 11ஆம் இடத்துல அவர் வந்து தனுசு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. பொதுவாகவே தனுசு வீட்டில் உள்ள கிரகங்கள் பெருசாக கெடுக்காதனாலும் அவர் வந்து தனுசு வீட்டில் இருக்கிறது பரவாயில்ல தாங்க. ஒரு இயற்கை சுபர் வீடு தான். ஒரு இயற்கை சுபர் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அங்கே புதன் வந்து பெரிய கெடுதல்களை வந்து செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வருவார். அவர் 11ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது. 8ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால அங்கே அவர் பாவத்துவம் மட்டும் அடையாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் இயற்கை சுபரில் அவர் வந்து தனிச்சு உட்காந்துருந்தாலோ அவர் வந்து ஒரு சுபத்துவம் அடைந்தாலோ நல்ல பலன்களே இருக்கும். ஆயில கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல நல்ல பலன்களை அவர் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அவர் பாவத்துவம் அடைந்தால் ஸ்தான வலுவோட பாவத்துவமாக இருக்கார் அப்படிங்கிறதுல படாத பாடு வந்து படுத்திடுவார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம முழு சுபர் குரு அவருடைய இதை தான் பார்க்க போகிறோம். குரு வந்து என்னதான் முழு சுபராக இருந்தாலும் அவர் சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு வந்து நல்லது செய்கிறவர் கிடையாது. அவர் துலாம் லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 6க்கு 6ல மறைஞ்சு அதிநட்பு வீட்டில் வந்து சூரியனுடைய வீட்டில் உட்காந்துருப்பார். சூரியனுடைய ஸ்தான வலுவை பொறுத்தும் பொதுவாக வந்து குருவை வந்து சுபத்துவப்படுத்துறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நேரடியாக பார்க்கக்கூடாது. இணைகிறது அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் கிடையாது. ஆனால் சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் 6, 8 அமைப்புகள் 6, 7, 8 இந்த அமைப்புகளில் குரு இருக்கும்போது நல்ல சுபத்துவ பலன்களை தாங்க செய்வார். அவர் 6க்கு 6ல மறைஞ்சு என்ன இருந்தாலும் ஒரு சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவருடைய 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அதிநட்பு வீட்டில் வர இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்னு சொல்லக்கூடிய கடக லக்னத்துக்கு அவர் வந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான். 6க்கு 6ல மறைஞ்சு பகை வீட்டில் இருந்தாலும் கூட பெரிய கெடுதல் இருக்காது. என்ன இருந்தாலும் இயற்கை சுபரில் 6க்கு 6ல மறைஞ்சிட்டாலே அவர் கடக லக்னக்காரங்களை பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்தீங்கன்னா அவர் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான். 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுறது நல்ல பலன் தான். இயற்கை சுபரில் இயற்கை பாவிக்கு ஒரு பலன், இயற்கை சுபருக்கு ஒரு பலன். பெரிய கெடுதல்கள்லாம் செஞ்சிட மாட்டாருங்க. நல்லா தாங்க இருக்கும் இந்த அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்ம லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான். 11ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் பகை அப்படிங்கிற நிலைமையில தான் உட்காந்துருப்பாரு. இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்காருல புதனுடைய ஸ்தான வலுவை பொறுத்து பெரிய கெடுதல்களை வந்து குரு கொடுத்துட மாட்டார். இந்த குரு சுக்கிரன் வந்துட்டிங்கன்னா மாறிடும். செவ்வாய் சனி வந்துட்டிங்கன்னா மாறிடும். அது என்னன்னா இயற்கை பாவி இயற்கை சுபர் அப்படிங்கிறத பொறுத்து தான். என்ன இப்போ வந்து சுக்கிரன் வந்து தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான். 6க்கு 6ல மறைஞ்சு அவருடைய 11ஆம் இடத்துல ஸ்தான வலுவோட ஆட்சி அப்படிங்கிற இதில் இருப்பார். நல்லது தானா? நல்லது தாங்க.
நல்லதுதான். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சிங்கிற வலிமையில இருக்கிறது நல்லதுதான். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள்லாம் இருக்காது. 6க்கு 6ல் அவர் மறைஞ்சிட்டாரு. அதே நேரத்தில் வந்து அவர் பாவத்துவம் அடையாத மாதிரி இருக்கிறது வந்து நல்லது. பொதுவாகவே வந்து இயற்கை சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் பாவத்துவம் அடையாமல் இருக்கிறவங்க வந்து கொடுத்து வச்சவங்க. அதே நேரத்தில் அதிகாரமிக்க கிரகங்கள் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம அம்மா அப்பாவாக கருதப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் வந்து பாதிக்காதவங்களும் ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு தான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னமான ரிஷப லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 6க்கு 6ல் மறைஞ்சு 11ல் உச்சமாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா கூட அவர் லக்னாதிபதி 6க்கு 6ல் மறைஞ்சுதான் உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவும் ஒரு நல்ல பலன்கள் தான். அதுக்கப்புறம் மீன லக்னத்துக்கு அவர் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர். அவர் 11ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. ஒரு இயற்கை சுபர்ல நல்ல அமைப்பு தான். அவர் பாவத்துவம் மட்டும் அடையக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய துலாம் லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வருவார். 11ஆம் இடத்துல பகை வீட்டில் சூரியனோட வீட்டில் இருக்கிறது ஒரு சுமாரான பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சனி, அந்த சனி வந்து கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் நெகட்டிவ் செய்யக்கூடிய அமைப்புகளில் வருவார். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். 6க்கு 6ல் மறைஞ்சு 11ல் புதனுடைய நட்பு வீட்டில் அவர் மிதுன வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல பலன்கள் தாங்க. இது வந்து நல்ல பலன் தான். கண்டிப்பாக சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் இருந்து சனி திசை வராமல் இருந்தால் நல்லது. ஒருவேளை வருது 11ல் இருக்கிறது பரவாயில்லை, பெரிய கெடுதல் இருக்காது. அள்ளி கொடுத்துருவாரா? 11ஆம் இடத்து கிரகங்கள் அள்ளி கொடுத்துருமே? கொடுக்க மாட்டாருங்க. என்ன இருந்தாலும் லக்னத்தை பார்த்துருவார்ல, கொஞ்சம் பிடிவாத குணம், லக்னத்தோட வலு எல்லாத்தையும் குறைப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவர் இயற்கை பாவி. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நண்பருடைய, அதாவது கன்னி லக்னத்துக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக வருவார். என்ன இருந்தாலும் நண்பர் தான். 6க்கு 6ல் மறைஞ்சு அவர் வந்து சந்திரனுடைய வீட்டில் தான் இருப்பார். சூரியனுடைய வீடை விட சந்திரனுடைய வீடு பரவாயில்ல. பகை வீடு தான் 2 நாளும், இது கொஞ்சம் பரவாயில்ல. சர வீடு இல்லை, அதே தாய் சந்திரனுடைய வீடு இல்லை. அதாவது இவருக்கு தாய் சொல்லலாம், தாய் கிரகமான சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால எல்லா கிரகமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நல்ல பலன்கள் நடந்துருமா? கொஞ்சம் கம்மி தாங்க. சந்திரனுடைய ஸ்தான வலுவை பொறுத்தும் அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்தும் சனிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவத்தை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். இயற்கை அசுபரில் என்ன இருந்தாலும் சுபத்துவம் அடையணும், கண்டிப்பாக அடையணும். இயற்கை சுபர்கள் வேற, இயற்கை பாவிகள் வேற. இயற்கை அசுபருங்கிற முறையில் அவர் சுபத்துவம் அடைகிறது வந்து நல்லது. அப்படியே வந்து அவர் அட்டமாதிபதியாக யாருக்கு வருவார் பாருங்க. அவர் வந்து கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வருவார். 11ஆம் இடத்துல அவர் ரிஷப வீட்டில் இருக்கிறது நல்லது தான். இயற்கை சுபர் வீடு, நண்பர் வீடு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பருடைய லக்னமான மிதுன லக்னத்துக்கு அவர் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் தான். 11ஆம் இடத்துல மேச வீட்டில் நீச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பார். அட்டமாதிபதி எக்காரணம் கொண்டு நீச்சம் அடையக்கூடாது. ஆனால் இயற்கை அசுபருங்கிற முறையில் நீச்சம் அடையலாம். இந்த ஜோதிடமே இப்படி தான், முரண்பாடு தான். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, அப்படி தான். இந்த ஆதிபத்திய ரீதியாக அவர் நீச்சம் அடையக்கூடாது. ஆனால் காரக ரீதியாக சனி வந்து வலுக்கக்கூடாது. இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீச்சமானாலும் கண்டிப்பாக ஒரு சுபத்துவத்தை அடைஞ்சாருன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அந்த விஷயத்துக்கு நம்ம வந்துடணும். இறுதியாக ஃபைனலாக வந்து ராகு கேது. ராகு கேதுக்கு 11ஆம் இடம் வந்து நல்ல இடம் தாங்க. ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்கள் தான். ராகு கேதுக்கள் வந்து வீடு கொடுத்த கிரகத்தோட வலுவில் இயங்குற கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வீடு கொடுத்த அந்த அதிபதி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வலுவோட உச்சமாக இருக்காங்களோ, ஆட்சியாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கிற சுபத்துவம், சுக்கிரனுடைய பார்வை இணைவு, குருவுடைய பார்வை இணைவு, அதை பொறுத்து ஒரு பலன் செய்வார். இப்போ இரு ஆதிபத்திய கிரகங்கள் வீட்டில் வந்து ராகுவோ கேதுவோ ஒரு ஆதிபத்தியத்தில் உட்காந்துருந்தா கூட இன்னொரு ஆதிபத்தியத்தோடைய இதையும் வந்து ஒரு 20% வந்து அவங்க செய்ய தான் செய்வாங்க. இத்தனை விஷயங்களும் பார்க்கணும். ஆனால் பொதுவாக வந்து ஒரு பாவிகள், இயற்கை பாவிகள் 11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது மற்ற இடங்கள்ல இருக்கிறத விட நல்லது. ஏன்னா மற்ற இடங்கள்ல இருந்து அந்த இடத்த கெடுப்பாங்கல்ல, அந்த விதத்தில் வந்து இது கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ 5ல் இருந்தால் குழந்தையை கெடுத்துருவாங்க, 4ல் இருந்தால் தாயை கெடுத்துருவாங்க, 9ல் இருந்தால் வந்து தகப்பனை கெடுத்துருவாங்க. இதுக்கு வந்து இது பரவாயில்ல அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்டது தாங்க இந்த இது. இன்னைக்கு வந்து 11ஆம் இடத்து கிரகங்கள்ங்கிறதுனால ஒரு சுவாரஸ்யமான ஒரு புராண கதை நான் வந்து சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையே இருக்கலாம். ராவணன் அவர் வந்து மருத்துவம், ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புலமை பெற்றவராக இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பையன் மேகநாதன், அதாவது இந்திரஜித், இந்திரனை வெற்றி கொன்றதுனால இந்திரஜித்னு வந்து அவரோட உண்மையான பேர் வந்து மேகநாதன். அவர் பிறக்கும் போது நவ கிரகங்களையும் வர சொல்லி 11ஆம் இடத்துல அமர சொன்னதா வந்து ஒரு இதை வந்து நீங்கள் சயின்ஸ் படி வந்து புரிஞ்சுக்கிட முடியாது, ஒரு கதையாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல வந்து அமரணும். ஏன்னா அது ஒரு வெற்றி ஸ்தானம். எல்லா கிரகமும் 11ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி வந்து நம்ம குழந்தை பிறந்ததுன்னா அது யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அப்படி பண்ணினாரு அப்படிங்கிறது ஒரு இது. ஆனால் சனி மட்டும் அவருடைய ஒரு காலை எடுத்து அவர் 12ஆம் வீட்டில் வச்சுட்டாரு குழந்தை பிறக்கும் போது அப்படிங்கிற கோபத்தில் அவருடைய காலை வெட்டினதாலும் அந்த கால் வந்து லக்ன பாவத்தில் போய் விழுந்ததாலையும் அதுவே மாந்தி அப்படின்னு அழைக்கப்பட்டது. சனியுடைய பையனா சொல்கிறாங்களே அதுதான்.
அந்த அவருடைய மரணத்துக்கு காரணமாக அமைஞ்சதா ஒரு ஸ்டோரி உண்டுங்க. அந்த ராவணனே வந்து ஜோதிடத்தில் 11ஆம் இடத்துல அனைத்து கிரகமும் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் இது உண்மையாக வந்து இது சாத்தியமாக நல்லதா அப்படின்னா நெருங்கி இருக்கிற டிகிரியை பொறுத்து தாங்க. அதாவது பாவிகள் வந்து 12ல் மறைகிறது வந்து நல்லது அப்படின்னு நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 11ஆம் இடத்துலயே இருக்கட்டுமே, எல்லா கிரகமும் அப்படி இருக்க முடியாது, ராகு கேது எதிரெதிராக வருவாங்க. இருந்தால் கூட கிரகம் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லதா? நல்லது இல்லை இல்லை. சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தால் அப்படியே இருக்கும், அமாவாசை தோஷம் ஆயிரும். சனியும் அதே இடத்துல இருக்காரு, செவ்வாயும் இருக்கிறாரு. நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லைங்க. புராண கதையில் சொல்லப்பட்டது. ஆனால் 11ஆம் இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நல்லது தானா? நல்லது இல்லை. குருவும் சுக்கிரனும் எந்த அளவுக்கு ஸ்தான வலுவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து முடிஞ்ச அளவுக்கு சுபத்துவப்படுத்த முடியும். மீன வீட்டில் நடந்தால் குருவும் வலுவோடு இருப்பார், சுக்கிரனும் வலுவோடு இருப்பார். முடிந்த அளவுக்கு அடுத்த கிரகங்களை வந்து சுபத்துவப்படுத்த பார்ப்பாரு. இந்த கிரகங்கள் வந்து எந்த டிகிரி அமைப்புகள்லாம் நெருங்கி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பலன்கள்லாம் மாறுபடும். இதுதான் இன்னைக்கு உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச டாபிக். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாபிக்கோட வந்து நான் மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாய.